பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே பாக்கிய விரும்பும் தேனே, பாதைக்கு நல் தீபமே பாக்கிய விரும்பும் தேனே, வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வோம் நீயே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 50 வரை. தியானத்தின் தலைப்பு நம்பிக்கையோடே தொட்டாள். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனம் 44. கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து அகன்று போகும்படி சொன்னால் அது போகும் என்று ஆண்டவர் சீடருக்கு கற்றுக் கொடுத்தார் அல்லவா? இதை வாசித்த ஒரு அம்மா ஜன்னலை திறந்து வெளியில் தெரிந்த மலையை பார்த்து அகன்று போகும்படி ஊக்கமாக ஜெபித்துவிட்டு படுத்து விட்டார்கள். மறுநாள் காலையில் முதல் வேளையாக ஜன்னலை திறந்து ஆவலோடு பார்த்தார்கள். மலை அப்படியே இருந்தது. அது போகாதென்று எனக்கு முதலே தெரியும் என்று சொன்னார்களாம். நம்பிக்கை என்பது வெறும் வாய் வார்த்தை அல்ல, அது செயலிலும் காட்டப்பட வேண்டியது ஒன்று. இங்கே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ பல வைத்தியர்களுக்கு செலவு செய்து எவராலும் குணப்படுத்த முடியாமல் கிட்டத்தட்ட 12 வருடங்களாக இந்த பிரச்சனையினால் கஷ்டப்பட்டாள். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் பல வியாதியஸ்தர்களை குணப்படுத்துவதை கண்டிருக்கலாம். தன்னையும் அவரால் குணப்படுத்த முடியும் என்று அவள் நிச்சயமாய் நம்பினாள். ஆனால் இயேசுவிடம் நேரடியாக போக முடியாத நிலைமை. ஆனாலும் எப்படியாவது அவரை சந்தித்து குணமடைய வேண்டும் என்று அவள் எண்ணினாள். அவருடைய வல்லமையை நம்பிய அவள் அவரை தொட்டாகிலும் குணமடைவேன் என்று நம்பினாள். எனவேதான் யாருக்கும் தெரியாமல் ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அவரது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே குணமடைந்தாள். இயேசு யார் தம்மை தொட்டது என்று கேட்டபோது இனியும் தன்னை மறைக்க முடியாது என்று அறிந்தவள் தானே தான் தொட்டதாக யாவையும் ஒப்புக்கொண்டாள். இயேசுவோ தன்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்தவராகவே அப்படி கேட்டார். நம்பி தொட்டவள் அத்தனை பேர் முன்பாக தனது நம்பிக்கையை அறிக்கை செய்யவும் தயங்கவில்லை. அவள் தன்னை வெளிப்படுத்திய போது ஒருவேளை அநேகர் அவளை திட்டியிருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் அவள் பயப்படவில்லை. இயேசு தனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை அறிக்கை செய்தாள். இயேசு கேட்டவுடனேயே முன் வந்து அறிக்கை செய்தாள். அன்பானவர்களே, நாமும் கிறிஸ்துவை நம்புகிறோம் என்று வாயினால் அறிக்கை செய்தால் மட்டும் போதாது, நமது செயலிலும் அது வெளிப்பட வேண்டும். அந்த ஸ்திரீக்குள் இருந்த நம்பிக்கை இன்று நமக்குள் உண்டா? அவள் அவரை நம்பி தொட்டாள். குணமாக்குதலை கண்டு கொண்டாள். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் வசனம் 1. ஜெபம் செய்வோமா? என் நம்பிக்கையின் தேவனே, உம்மை வாயினாலே அறிக்கை பண்ணுவது மட்டுமல்ல, எனது செயலினாலும் உம்மை வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாரும். ஆமேன்.